இஸ்லாமிய பெண்களோட தொழுகை முறையில ஆண்களோட தொழுகை முறையிலிருந்து சின்ன சின்ன வேறுபாடுகள் இருக்கிறத நீங்க கவனிச்சிருக்கீங்களா? அந்த நுட்பமான வேறுபாடுகளுக்கு பின்னாடி இருக்கிற காரணங்கள் என்ன, அதோட ஆன்மீக முக்கியத்துவம் என்னன்னு இந்த விளக்கத்துல நாம விரிவா பார்க்கலாம். ஆண்களோட தொழுகைக்கும் பெண்களோட தொழுகைக்கும் ஏன் இப்படி சில நுணுக்கமான வேறுபாடுகள் இருக்குன்னு நீங்க எப்போதாவது யோசிச்சதுண்டா? இந்த கேள்விக்கான பதில்தான் நாம பார்க்க போற இந்த முழு விளக்கத்தோட மையப்புள்ளியே. சரி, அந்த கேள்விக்கான பதில் இஸ்லாம் பெண்களுக்கு கொடுக்கிற ஒரு முக்கியமான கொள்கையில இருக்கு. அதுதான் அடக்கம் மற்றும் தனிப்பட்ட பாதுகாப்பு. வாங்க இத பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். இங்க நாம ஒன்னு புரிஞ்சுக்கணும். இந்த அடக்கம்ங்கிறது வெறும் வெளி தோற்றத்துக்காக மட்டும் இல்ல. தொழுகையின் போது நம்ம கவனம் கொஞ்சம் கூட சிதறாம முழுமையா இறைவன் பக்கம் இருக்கணும் இல்லையா? அதுக்கு இந்த நிலை ரொம்பவே உதவுது. இதுதான் பெண்களுக்கான தொழுகை முறைகளோட அடிப்படை நோக்கமே. அடுத்ததா நம்ம அன்றாட தொழுகையின் போது கடைபிடிக்கிற குறிப்பிட்ட உடல் நிலைகள்ல இது எப்படி வெளிப்படுதுன்னு பார்க்கலாம். தொழுகையோட ஆரம்பமான தக்பீர்ல முதல் வேறுபாட்டை பார்க்கலாம். ஆண்கள் காதுகள் வரைக்கும் கைகளை உயர்த்துவாங்க. ஆனா பெண்கள் தோள்பட்டை அளவுக்கு உயர்த்தி தங்களோட மார்பு மேல கைகளை கட்டிக்கொள்வாங்க. இது உலக விஷயங்களை எல்லாம் விட்டுட்டு முழுசா இறைவன் கிட்ட தஞ்சமடைறத குறிக்குது. அடுத்ததா ருக்கு நிலை, அதாவது குனிந்த இறைவனை புகழும்போது ஆண்கள் தங்களோட முதுக நேரா வச்சிருப்பாங்க. ஆனா பெண்கள் தங்களோட உடலை அதிகம் வெளிக்காட்டாம கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி அடக்கமா இருப்பாங்க. இதுவும் இறைவனோட முன்னாடி பணிவை காட்டுற ஒரு அழகான முறைதான். இறைவனுக்கு மிக நெருக்கமான நிலைனா அது சஜ்தா தான். அந்த நிலையில பெண்கள் தங்களோட உடலை உடுக்கி ரொம்பவே அடக்கமா இருப்பாங்க. இது ஒரு தாய் தன் குழந்தைய அணைக்கிற மாதிரி இறைவனோட கருணையில தங்களை முழுசா ஒப்படைக்கிறத குறிக்குது. அதே போல அமரும்போதும் கால்களை ஒரு பக்கமா சாய்த்து அமருவாங்க. இப்போ பெண்கள் வீட்லயோ அல்லது பள்ளிவாசல்லையோ கூட்டா, அதாவது ஜமாத்தா தொழும்போது என்னென்ன விதிகளை கடைபிடிக்கணும், என்ன ஒழுக்கங்களை பின்பற்றணும்னு பார்க்கலாம். முதல்ல ஜமாத்னா என்னன்னு சுருக்கமா புரிஞ்சுக்கலாம். இது ஒரு இமாம் தலைமையில முஸ்லிம்கள் கூட்டாக தொழும் முறையை குறிக்கிற ஒரு வார்த்தை. கூட்டா தொழும்போது சில ஒழுக்கங்களை கடைபிடிக்க வேண்டியது அவசியம். இதெல்லாம் சமூக நல்லிணக்கத்தையும் வழிபாட்டோட புனிதத்தையும் காப்பாத்துறதுக்கு தான். உதாரணமா வாசனை திரவியங்களை தவிர்க்கிறது, அடக்கமான உடை அணிறது, ஆண்களுக்கு பின்னால வரிசையில நிக்கிறது. இது எல்லாமே தொழுகையின் போது நம்ம முழு கவனத்தையும் இறைவன் மேல செலுத்த உதவுது. இப்போ பாருங்க, தொழுகையில இமாம் ஏதாவது தவறு செஞ்சுட்டா அதை திருத்துறதுல கூட ஒரு அழகான வேறுபாடு இருக்கு. ஆண்கள் சுப்ஹானல்லான்னு சத்தமா சொல்வாங்க. ஆனா பெண்கள் தங்களோட கைகளை மெதுவா தட்டி சத்தம் இல்லாம அந்த தவறை சுட்டி காட்டுவாங்க. இது வழிபாட்டோட அமைதியை கொலைக்காத ஒரு ரொம்ப கண்ணியமான முறை இல்லையா? பெண்கள் தங்களுக்குள்ள ஜமாத்தா தொழும்போது அவங்கள ஒருத்தர் இமாமா நின்னு வழி நடத்துவாங்க. ஆனா அவங்க ஆண்களை போல முன்னால தனியா நிக்காம வரிசையோட நடுவுல மத்த பெண்களோட சமமா நின்னுதான் தொழுகைய நடத்துவாங்க. இது இஸ்லாத்துல பெண்களோட தலைமைத்துவ பண்பை அங்கீகரிக்கிற ஒரு அழகான உதாரணம். அடுத்ததா பயணம், பெருநாள் மாதிரியான சில சிறப்பு சூழல்கள்ல தொழுகைக்கான விதிமுறைகள் எப்படி மாறுதுன்னு பார்க்கலாம். நாம நீண்ட தூரம் பயணம் செய்யும்போது தொழுகையை எளிதாக்குறதுக்கு இஸ்லாம் சில அற்புதமான சலுகைகளை கொடுத்திருக்கு. 4 ரக்காத்துகள் கொண்ட துஹர், அசர், இஷா தொழுகைகளை 2ஆ சுருக்கி தொழும் கசர் முறையும், துஹரையும் அசரையும் சேர்த்தும் மஹரிபையும் இஷாவையும் சேர்த்தும் தொழும் ஜம்மு முறையும் பயணக்களைப்பிள்ளையும் நாம இறை வழிபாட்டை தவறவிடாம இருக்க ரொம்பவே உதவியா இருக்கு. பெருநாள் மாதிரி சந்தோஷமான நாட்கள்ல பெண்கள் தொழுகையில கலந்துக்கிறதுல ரொம்பவே ஊக்குவிக்கப்படுது. மாதவிடாய் காலத்தில் இருக்கிற பெண்கள் கூட தொழுகை திடலுக்கு வந்து பிரார்த்தனைகள்ல கலந்துகிட்டு அந்த மகிழ்ச்சியான தருணத்துல பங்கெடுக்கலாம். இது இஸ்லாத்துல பெண்களோட சமூக பங்களிப்பை எவ்வளோ அழகா உறுதி செய்து பாருங்க. இஸ்லாம் பெண்களோட உடல் நலனுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குதுங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். மாதவிடாய் மற்றும் பிரசவத்துக்கு பிந்தைய காலங்கள்ல பெண்களுக்கு தொழுகையிலிருந்து முழுமையான ஓய்வு கொடுக்கப்பட்டிருக்கு. இது இறைவன் தன் அடியார்கள் மேல காட்டுற கருணையோட ஒரு வெளிப்பாடு. கடமையான தொழுகைகளை தாண்டி இறைவன்கிட்ட இன்னும் நெருக்கத்தை அதிகப்படுத்தக்கூடிய சில சிறப்பு விருப்பமான தொழுகைகள் இருக்கு. அதை பத்தி இப்ப பார்க்கலாம். இப்போ நாம பார்க்க போறது சலாத்து தஸ்பீஹ் என்ற ஒரு மிக சிறப்பு வாய்ந்த தொழுகை. இது நாம செஞ்ச பாவங்களுக்கு இறைவன் கிட்ட மன்னிப்பு கோரி நம்ம ஆன்மாவை தூய்மைப்படுத்த உதவுற ஒரு சக்தி வாய்ந்த வழிபாடு. இந்த தொழுகையோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இதுல ஒரு குறிப்பிட்ட தஸ்பீஹை, அதாவது இறைவனை புகழும் வார்த்தைகளை இது நம்ம மனச முழுசா இறைவனோட நினைப்பால நிரப்புற ஒரு அற்புதமான அனுபவம். அந்த சக்தி வாய்ந்த வார்த்தைகள் சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி
வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர். இதோட பொருள், அல்லாஹ் தூய்மையானவன், எல்லா புகழும் அல்லாவுக்கே, அல்லாவை தவிர வேறு இறைவன் இல்லை, அல்லாஹ் மிகப்பெரியவன். இந்த வார்த்தைகளை நாம உச்சரிக்கும் போது நம்ம உள்ளம் ஒரு விதமான அமைதியை பெறும். சரி, இந்த 300 தஸ்பீகையும் எப்படி சொல்றது? ரொம்ப சுலபம். தொழுகையோட ஒவ்வொரு அசைவிலையும் இதை நாம பிரிச்சு ஓதுவோம். அதாவது குரானோட முதல் அத்தியாயமான ஃபாத்திஹாவை ஓதுனதுக்கு அப்புறம் ருக்குல குனியும் போது, சஜ்தால சிரவணாக்கம் செய்யும் போதுன்னு ஒவ்வொரு நிலையிலையும் பிரிச்சு ஓதப்படும். இது நம்ம உடலும் உள்ளமும் இறைவனோட புகழ பாடுறத உறுதி செய்யுது. கடமையான தொழுகையை முடிச்சதுக்கு அப்புறம் சில நிமிடங்கள் உட்கார்ந்து இறைவனை ஜிக்ரு செய்யறது, அதாவது நினைவு கூர்றது, நம்ம ஆன்மீக பயணத்துல ரொம்ப முக்கியமான ஒண்ணு. குரானோட சக்தி வாய்ந்த வசனமான ஆயத்துல் குர்சிய ஓதுறதும் இதுல அடங்கும். இதெல்லாம் நம்ம மனசுக்கு அமைதியையும் நம்ம வாழ்க்கைக்கு பாதுகாப்பையும் கொடுக்கும். இறுதியா ஒரு தாய், ஒரு மனைவி, ஒரு மகளோட பிரார்த்தனையோட இந்த விளக்கத்தை நிறைவு செய்யலாம். எங்கள் இறைவா, எங்கள் துணைவர்களையும் எங்கள் சந்ததிகளையும் எங்களுக்கு கண் குளிர்ச்சியாக ஆக்கி வைப்பாயாக. இந்த துவா நமக்கு என்ன சொல்லுதுன்னா, தொழுகைங்கிறது வெறும் தனிப்பட்ட வழிபாடு மட்டும் இல்ல, அது ஒரு குடும்பத்தோட, ஒரு சமூகத்தோட நலனுக்கான பிரார்த்தனைன்னு நமக்கு உணர்த்துது.